2 நாளா வீடியோ போட முடியலைங்க. ஏன்னா அரப்பெல்லாம் எடுக்க போயிருந்தோம். அதனால போட முடியலை. அப்புறம் கொஞ்சம் ஹெல்த் பிரச்சனையும் கூட. யார் யாருக்கு அரப்பு, அ செம்பருத்தி பூ, நெய், கட்டுக்கொடி, ஆவாரம் பூ ஃபேஸ் பேக்கு இது எல்லாம் வேணுமோ, எல்லாமே கம்மி ரேட்ல என்கிட்ட கிடைக்கும். எங்க வில்லேஜ்ல இருந்து இது இல்லாம வேற என்னெல்லாம் கம்மியா கேட்குறீங்களோ, அந்த ப்ராடக்ட் எல்லாம் என்னால ரெடி பண்ண முடியும். நான் ஒருத்தியா தான் இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்கேன். வேணும்னு சொன்னீங்கன்னா, எல்லாமே ரெடி பண்ணி குடுப்போம். எங்க ஏரியா வந்து எங்கேங்கன்னா, பவானி சாகர் பக்கத்துலே. ஓதிமலை அதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல? அதான். அதாவது நாங்க ரொம்ப பக்கத்திலேயே இருக்கோம். அந்த ஏரியால தான் நாங்க இருக்கோம். உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ, வில்லேஜ்ல எந்த ஒரு கலப்படம் இல்லாம குடுக்குறோம். வாங்கிக்கோங்க. அப்புறம் ஆயிலும் குடுத்துட்டு இருக்கோம். தேங்காய் எண்ணெய், கல்லெண்ணெய், அப்புறம் நல்லெண்ணெய், அப்புறம் விளக்கெண்ணெய். இது எல்லாமே குடுத்துட்டு இருக்கோம். வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. எண்ணெய் மட்டும் கொஞ்சம் ரேட்டு முன்ன பின்ன கூடுதலா இருக்கும். அது மட்டுமே கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கோங்க. அதெல்லாமே இன்னும் வர்ற இதில வீடியோஸ் போடுறேன் பார்த்துக்கோங்க. என்னங்கன்னா, நாங்க அம்மாங்க ஊருக்கு போயிருந்தேங்க. அப்போ இந்த அரப்பெல்லாம் ரெடி பண்றதுக்காக போயிருப்போம். அப்ப வந்துட்டு பாட்டி கூடயே தான் இருப்பாங்க. எனக்கு பாட்டி, அவனுக்கு கொள்ளு பாட்டி இவனுக்கு. எப்ப பார்த்தாலும் அவங்க கூடயே விளையாடுறது, அவங்க கூடயே தூங்குறது. என்னங்கன்னா, காலப்போக்குல நம்மலாம் அம்மாங்க அம்மாங்க வயசு இப்போ ஓரளவுக்கு 60 பக்கம் ஆயிடுச்சு. எங்க பாட்டிக்கெல்லாம் என்ன சொல்றது 80க்கு மேலேயே இருக்கும். நாமெல்லாம் 80ங்கும்போது இருப்போமா இல்லையாங்கிறதே டவுட்டா இருக்கும். யாரெல்லாம் பாட்டி, தாத்தாவ ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொல்லுங்க. எனக்கு வந்துட்டு எங்க பாட்டி இல்ல அப்படின்னு நெனைக்கும்போதே ஒரு அழுகாச்சி வந்துரும். இருக்காங்க. ஆனா, சின்ன வயசுலேருந்து அவங்க கூட இருந்து இருந்து நெறைய விஷயம் அவங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டது. இந்த மாரி நீங்கலாம் என்ன கத்துக்கிட்டீங்கன்னு சொல்லுங்க. எங்க பாட்டிகிட்ட இருந்தா சேவிங்ஸ் எப்படி பண்ணணுங்கிறத நல்லா கத்து வச்சுக்கிட்ட ஒரு விஷயம். அவங்கள பத்தி ஏதாவது சொல்லும்போதே அந்த கண்ணு கலங்குது. ஏன்னு தெரியல. தேங்க் யூ.